என்னன்னுலாம் பாருங்க மாமா, இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, சந்தேகம் இன்னைக்கு பலாமோஸ் காமிச்சல, அதை வந்து இந்த பாருங்க உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 வச்சிருக்கேன். இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம குருமா வைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதுவும் இதில் தான் போட்டு அரைக்க போகிறேன். தனியாக அரைச்சி போடல. அப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு வச்சுருக்கேன் தாளிக்க. சட்டி சூடாயிருச்சா? சட்டி நல்லா காஞ்சிச்சு பாருங்க. புது சட்டி இறக்குமதி பண்ணியாச்சு. இந்த இது இருக்கு, அது என்ன பாருங்க, இது வந்து புது சட்டி. இப்போ இன்னைக்கு தான் இறக்குமதி பண்ணியிருக்கேன். இது எங்கே வாங்கிட்டு வந்தது? வேலூரில். வேலூர் பாருங்க, போன ஜனவரி மாதம் வாங்கிட்டு வந்து இந்த மாதம் தான் இந்த வருஷம் தான் சமைக்கிறேன் ஜனவரியில். பாருங்க இப்போ காஞ்சிருக்கு. இந்த பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாம். ஓகே. பாருங்க, ஓரளவு இந்த மாதிரி கிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கும். அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறது தான் வந்து குழம்போட இதுவே கொடுக்கும், கிரேவி தண்ணி. பாருங்கம்மா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. சரி, நம்ம போட்டதெல்லாம் இப்போ இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்க நல்லா வதங்கிருக்கு. போதும் இது வதங்கினது. இப்போ நம்ம இந்த அவிச்சு வச்சுருக்கோம்ல இந்த காய், இதை எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இந்த தண்ணியவும் ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணி தான், நல்லா கழுவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவிச்சிட்டு இந்த தண்ணியை இருத்துட்டோம்னா அது வேஸ்ட்டு, அதில் இருக்க சத்து ஃபுல்லாக அதிலே போயிடும். இப்போ வேணும்னா அப்புறம் கடைசியாக ஊற்றிக்கலாம். ஸோ அந்த காயும் இப்போ ஏற்கனவே அவிச்சு வச்சதுனால உங்களுக்கு வெந்துருச்சு, சீக்கிரம் வெந்துருச்சு. உப்பு போட்டுருக்காச்சு. இப்போ காட்டுற பாருங்க, உடையுது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வதக்கம். அன்னைக்கு காலேஜில் செய்யும்போது தக்காளி அது அந்த வெங்காயம் அதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு தனியாக செஞ்சீங்க. ஆமாம், அரைச்சி செமி கிரேவி செஞ்சாரு. அது வந்து கிரேவி மாதிரி செஞ்சேன். இது வந்து சாப்ஸ். சாப்ஸ்னா குழம்பாகவும் இருக்காது, கிரேவியாகவும் இருக்காது. நல்லா மீடியமாக கரெக்டான ஒரு பதத்தில் இட்லிக்கெலாம் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் செம சூப்பராக இருக்கும் இந்த குருமா. சப்பாத்திக்கெலாம் செஞ்சோம்னா இந்த குருமா அவ்வளோ அருமையாக. நீங்கள் பலாமோஸ் போட்டிருக்க மாதிரி இதுக்கு தேவை அப்படின்னா நான்வெஜ் செய்கிறவங்க மட்டன் போட்டுக்கலாம். ஓ, சிக்கனோட மட்டன் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்க, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், வெங்காயம் வறுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வரும் இதுக்கு. இது வந்து உப்பு காரம்லாம் வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் எல்லாமே சுருக்குன்னு கொடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது நல்லா வேகட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா, கலர் பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லா காயிலையும் மிக்ஸ் ஆகுது. ஆமாம், எல்லா காயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சூப்பராக பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அவிச்சு வச்சுருக்கோம்ல இந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். போதும், ரொம்ப வேண்டாம். இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு கொதி விட்டுருவோம். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கும் உள்ளே நல்லா வெந்துடும், அந்த காயும் இன்னும் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா இழுத்துட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பார்த்து பாருங்கள் மாமா, இங்கே பாருங்கள், காய் வந்து நல்லா செம சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி உடையுது, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி முதல்ல ஒரு பரட்டி பார்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம்.
இங்கே பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த தேங்காய் ஊற்றிட்டு அரைச்ச தேங்காய் விழுது எடுத்து அதில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி வைக்கணும். கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த தேங்காயெல்லாம் கொதிக்கணும்ல, அதுக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான பலாமோஸ் உருளைக்கிழங்கு சாப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடும். ஸ்மெல்லே இப்போ பசியை தூண்டிடுச்சு. ஆமாம் வாங்க மாமா, செம்ம சூப்பரான சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். மல்லித்தழை போட்டுக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி கிரேவியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு. இதில் நீ நாட்டு மல்லி வாங்கிட்டு வருவியா? அதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வர்றது அது இனிமேல் தான் சீசன் வரும். இப்போ இல்லை மாமா, எல்லாம் தீர்ந்துருச்சு, இப்போலாம் வர்றதில்லை. இனிமேல் பொங்கல் கிட்ட சீசன் அதிகமாக வரும். பொங்கல் முடிஞ்சு நிறையா வரும். ஓகே, இது அவ்வளோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கிரேவியாக வந்துருச்சா? வணக்குது பார்க்கும்போது சாப்பிடணும்னு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, நான் தோசை ஊற்றுக்கிறேன் பாருங்க. கல் காஞ்சிருக்கு. மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இட்லி மாவாக வச்சுட்டு தோசை ஊற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டு இப்போ பலாமோஸ் உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு தோசையா? ஆமாம், சூப்பராக ஒரு ஸ்டஃப்டு தோசை ஊற்றிடுவோம். செம்ம சூப்பராக ஊற்றுறேன் பாருங்க.